வணக்கம். கிறிஸ்மஸ் தின விழாவை ஒட்டி நான் கிறிஸ்தவ மக்களும் கிறிஸ்தவ போதகர்களும் எப்படி திருட்டு தலைவர்களோட திருட்டு அரசியல்வாதிகளோட கைகோர்த்து கள்ள போதகம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு 2 காணொளிகள் வெளியிட்டேன். அதுக்கு பதிவுகளில் பார்த்தீங்கன்னா பல கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உள்ள குமுறலை நீங்கள் தீத்தீங்க அப்படின்ட்டு அவங்களுடைய குமுறலுக்கு ஒரு வடிகால என்னுடைய காணொளி இருந்தது அப்படின்னு பாராட்டியிருந்தாங்க. ஒரு சிலர் பதிவில் நீ யோக்கியமா, இதெல்லாம் வசனத்தில் இருக்குது தெரியுமா, அப்படியா இப்படியான்ட்டு ஒரு சிலர் பதிவிட்டிருந்தாங்க. நான் அதுக்கு பதிலடி கொடுத்துட்டேன். இருந்தாலும் ஒவ்வொரு காணொளியிலையும் இன்னொன்று ஒவ்வொரு பதிவுகளுக்கு எனக்கு பதில் சொல்லணும்னு தோணுகின்ற பதிவுகளுக்கு ஒரு சின்னதாக ஒரு பதிலையும் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காணொளி முழுக்க அது வரப்போகிறதில்ல. இந்த காணொலியில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வேதாகமத்தில் என்ன தெரியும், வேதாகமத்தில் ராஜாக்களை துதிக்க சொல்லியிருக்கு, ராஜாக்களை ஜெபிக்க, ராஜாக்களுக்காக வேண்டுதல் செய்ய சொல்லியிருக்கு, ராஜாக்களை போய் பார்ப்பது ஒரு தீர்க்கதரிசிக்கு மரபு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக என் பைபிள்லேயும் இருக்குது, நானும் வாசிச்சிருக்கேன். அது என் பார்வையில் பார்க்க போனால் அதெல்லாம் ஒரு நல்ல ராஜாவுக்கு நல்ல போதகர்கள் செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. ஒரு நல்ல ராஜா ஆள்கிறார், நல்லாட்சி கொடுக்குறாருன்னா ஒரு போதகர்களாக தீர்க்கதரிசிகளாக எவ்வளோ நாளைக்கு போகிற ஒரு நல்ல ராஜா கிடச்சிருக்காரு, ஒரு நல்ல அரசியல்வாதி கிடச்சிருக்காரு, இவருடைய ஆட்சி காலத்தில் இவ்வளோ நல்லது நடக்குதே அப்படின்னு பாராட்ட போகலாம், வாழ்த்த போகலாம், சமாதானம் அவங்க குடும்பத்துக்கு பெருகட்டும் அப்படின்ட்டு தங்களுடைய ஆசீர்வாதத்தை, அதாவது இறைவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகலாம். இது என்னுடைய தனிப்பட்ட பார்வை தான். ஆனால் அதே வேதாகமத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறது ராஜாக்களை பார்க்க போகணும், ராஜாக்களை வாழ்த்த போகிறது போதகர்களுக்குரிய ஒரு பண்பு தான் அப்படின்னு நீங்கள் வசனத்தை வச்சு சொல்ல வந்தீங்கன்னா, அப்போ ஏன் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை இவங்கெல்லாம் பார்க்க போகலை? அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் அரசாட்சி செஞ்சாங்க தானே, அவங்களும் முதல்வராக இருந்தாங்க தானே. அவங்க முதல்வராக இருக்கும்போது இதே பிரகஸ்பதிகள், இதே போதகர்கள்ங்கிற பேரில் அழிச்சாட்டியம் பண்ணுற இவங்க எல்லாருமே இருந்தாங்க தானே. காணிக்கையில் அது இதுன்னு வாங்கி நீ கால் மிதிக்கும் தேசம்லாம் கர்த்தருக்கு தான் சொந்தமாகனா இவங்களுக்கு சொந்தமாக்குறதுக்கு துடிப்பாங்க. அதுலேயும் ஆபிரகாமுக்கு நீ எதை மிதிப்பாயோ அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்ன உடனே அதை அப்படியே அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே அள்ளி வச்சுட்டு எங்கே கால் வச்சாலும் அங்கே ஒரு ஜெப கோபுரத்தை கட்டிடுறது, அங்கே ஒரு ஜெப வீடை கட்டிடுறது அப்படின்ட்டு அந்த ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு நீங்கள் தொங்கிட்டு இருப்பீங்க. பாலத்துக்கடியில் இருக்க படுத்து கிடக்கக்கூடிய வீடுல மக்களை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. இந்த பெரிய பெரிய குழாய், அதாவது மணலுக்கு அடியில் மண்ணை தோண்டி பதிக்கக்கூடிய குழாய்களில் குவிச்சு கிடக்கிற குழாய்களுக்குள்ளே போய் மலைக்கு ஒதுங்கி குடும்பம் நடத்துகின்ற குடும்பங்கள் உங்களுக்கு தெரியாது. 4 கூரை இல்லை, ஒரு மறைவில் கூட குடும்பம் நடத்த முடியாமல் திகைக்கின்ற வெட்ட வெளியில் குடும்பம் நடத்தக்கூடிய குடும்பங்களை உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் உங்களுக்கு 10 பேரை கேபின் போட்டு உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஒரு 10 பேரை சம்பளத்துக்கு கருத்தி அதில் ஒரு காணிக்கை வாங்கி அது பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் கனடா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகான்னு போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் போகிற இடம்லாம் ஒரு கோபுரம் கட்டி இந்த மாதிரி ஒரு இது பண்ணுவீங்க. இதுவும் பினாமி சொத்து தான் ஒரு வகையில் பார்க்க போனால். அதான் என்னுடைய பார்வை. இப்போ வரும் விஷயத்துக்கு வருவோம். ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் முதல்வராக தான் இருந்தாங்க. ஏன் நீங்கள்லாம் அப்போ இருந்தீங்க தானே, இதே வேதாகமத்தை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தீங்க தானே. நானே ஒரு ரூபா சம்பளம் வாங்கி உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி லட்சக்கோடி கணக்கில் சுருட்டி வச்சுருக்கேன். நீங்கள் அடுத்தவங்களோட ஒரு ரூபா கூட விடாமல் நீங்கள் காணிக்கை வாங்கி பழச்சிட்டு தெரியுறீங்களா எனக்கு போட்டியா அப்படின்னு அந்த அம்மா சாட்டியடி அடிச்சிடும். அதனால் அவங்க பக்கத்தில் போக மாட்டீங்க. உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அவங்க ஆரியர்கள், அவர்கள் பார்ப்பனியர்கள், கர்நாடகாரங்க, அவங்க நடித்து அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேதாகமத்துக்கு புறம்பான ஒரு தொழில் செஞ்சு அந்த சினிமா துறையிலேருந்து வந்தவங்க, அதனால் நாங்கள் அவங்கள பார்க்க போகலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படின்னா கருணாநிதி அவர்கள் நாடகத்துறையிலேருந்து வந்தவர் தான். சினிமாவுக்கு வசனம் எழுதி கோடியாக அந்த காலத்தில் வசனம் எழுதுனதுக்கு கோடியில் சம்பாதிச்சவர்ப்பா. நம்புங்க, நம்பலைன்னா சோறு கிடைக்காது, சம்பாதிச்சவர். அடுத்தது ஸ்டாலின் அவர்கள் மிக தேர்ந்த நடிகர், பிளாக் பஸ்டர் கொடுத்தவர் அவர். அடுத்தது உதயநிதி சினிமாவில் நடிக்காமல் அதை என்ன போங்காட்டம் ஆடிட்டு இருக்காரா, சும்மா சினிமா எடுக்கிற சினிமாவில் போய் தலையை காட்டிட்டு வராரா. ரெட் ஜெயின் மூவிஸ்னு ஒரு இது ஆரம்பித்து அதில் சினிமா துறையை சுருட்டி வச்சுருக்காரு. அவர் சினிமா துறை இல்லாமல், கவர்ச்சி துறை இல்லாமல், களியாட்டத்துறை இல்லாமல் வேறு என்னது? அடுத்தது என்ன சொல்லுவீங்க? அவங்க ஊழல் பண்ணாங்க, அவங்க ஒரு சரியான தலைவராக ஆட்சி செய்யலை, அதனால நாங்கள் போகலை. அவங்க பண்ண ஊழல் அதே ஊழல் தான் திமுகவும். என்ன பண்ணலை? ஜெயலலிதா அவர்கள் ஊழல் ராடினா, இது எடப்பாடியார் அவர்கள் சரி ஜெயலலிதா அவர்கள் இந்த காரணம் சொல்லி போகலை நடிகர் அப்படின்ட்டு, நடிகை அப்படின்ட்டு. எடப்பாடியார் படத்தில் எதுவும் நடிக்கலையே, அவர் ஒரு விவசாய குடும்பத்தில் படிப்படியாக முன்னேறினவராச்சு. ஏன் அவரை போய் அவர் ஆட்சி காலத்தில் பார்க்கல? அதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? ஊழல் செஞ்சார். அவங்க ஆட்சி காலத்தில் விவசாயிகளை கஷ்டப்படுத்துகிறாங்க, டாஸ்மாக் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ டாஸ்மாகெல்லாம் மூடி சத்து டானிக்கு தான் விற்கிறாங்க. அடுத்தது ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருந்தது அப்படின்ட்டு சொல்லுவீங்க. ஆனால் இப்போ திமுக ஆட்சியில் மட்டும்
டாஸ்மாக்கு பதிலாக சத்து டானிக் விற்கிது. விவசாயிகள் மேலே அவங்க குண்டாஸ் போடவே இல்லை, நில அபகரிப்பு பண்ணவே இல்லை. மீத்தேன் ஈத்தேன் திட்டத்துக்காக எப்படி மோடி அவர்களுக்கு கைப்பாவையாக இருந்து செயல்பட்டாரோ அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் அதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. செவிலியர் போராட்டம் தேர்தல் அறிக்கையில் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாங்க, பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு இருக்கு. நீங்கள் பொய் சாட்சிக்காரர்களாக இருக்கீங்க. ஏன்னா தேர்தல் அறிக்கையில் பணி நிரந்தரம் ஆக்குவேன் செவிலியர்களுக்கு, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார். அதை ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். இப்படி பொய்யா சொன்னவருக்கு பின்னாடி நிற்கிறீங்களா? அது எப்படி? அப்போ அது மட்டும் வந்து உங்களுக்கு புனிதமாக தெரியுது? அதாவது அதிமுக தவறு செஞ்சால், ஊழல் செஞ்சால், லஞ்சம் வாங்கினா, பினாமி சொத்து சேர்த்தா, மக்களை வந்து கொடுமைப்படுத்தினா அது வந்து ஒரு மோசமான ஆட்சி, அயோக்கியத்தனமான ஆட்சி, சாத்தானிய ஆட்சி. அதையே அதுக்கும் மேலே திமுக பண்ணிச்சுன்னா அது புனிதமான ஆட்சி ஆயிருமா? இப்போ வந்து சாத்தான் வந்து தேவதூதர்களா அவங்களுக்கு தெரிஞ்சிருவாங்களா? அதே குடும்பம் தானே இங்கே நடக்குது. அப்போ ஏன் எடப்பாடியார் சமாதானம் சொல்ல போல, அவரை ஏன் நீங்கள் ஆசீர்வதிக்க போல? ஏன்னா இவங்க பிஜேபி அப்படிங்கிற ஒரு பூச்சாண்டியை வச்சு உங்களை பயமுறுத்திட்டு இருக்காங்க. பிஜேபி வந்துடும், நாங்கள் தான் இப்படி கையை பிடிச்சிட்டு தடுத்து நிறுத்துவோம் தெரியுமா, எங்களை தாண்டி வராது. அது பிஜேபியை உள்ளே விட்டு அது வந்து கள்ள நட்புறவாடி வருஷ கணக்காச்சு. ஐயா கருணாநிதி காலத்திலே அந்த கருணாநிதி தனத்தெல்லாம் செஞ்சிடுச்சு. பிஜேபி வர்றது பூஜ்ய அளவுக்கு கூட எங்களுக்கும் விருப்பம் கிடையாது. அதே அளவுக்கு எப்படி பிஜேபி வரக்கூடாதோ அதே மாதிரி திமுக வரக்கூடாது, அதிமுக வரக்கூடாது, தாவிக வரக்கூடாதுங்கிறதுல தான் நாங்களும் உறுதியாக இருக்கோம். இந்த நாளில் எது வந்தாலும் தமிழர்களுக்கு ஆபத்து, ஐயோ ஆபத்து, மலைகளுக்கு ஓடி போங்க அப்படின்ட்டு ஓடி போயிட வேண்டியதுதான். அந்த மாதிரி கொடுமையான ஆட்சி தான் எல்லாமே. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பிஜேபி ஏன் இருக்கிறீங்க தெரியுமா? உங்கள் காணிக்கையில் அவங்க கை வைப்பாங்க. ஏன் நீங்கள் நேர்மையாக காணிக்கைகளை கையாண்டா எதுக்கு பயப்படணும்? ஏன் அவங்க அதுக்கு ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வராங்கன்னா அதுக்கு கீழ்ப்படிங்க. காணிக்கை வந்து வரவு செலவு கணக்கு காட்டணும், இவ்வளோ காணிக்கை வந்தால் இப்படி இப்படி செய்யணும், இவ்வளோ சதவீதம் வந்து இப்படி கொடுக்கணும், அரசுக்கு கணக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏன் வலிக்குது? ஏன் உங்களுக்கு வந்து அப்போ ராஜாவுக்கு கீழ்ப்படிய மாட்டீங்களோ? அப்போ மட்டும் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய மாட்டீங்களோ? உங்ககிட்ட கணக்கு கேட்டால், உங்ககிட்ட காணிக்கை கேட்டால் மட்டும் உங்களுக்கு கோவம் வந்துடும். அப்படியா? உங்களுக்கு அப்படி ஃப்ரீயாக செலவு பண்ணணும், நினச்ச நேரம் விமானத்தில் பறக்கணும், விமானம் எல்லாம் செய்யணும். எப்பா காணிக்கை உங்களுக்கு தான். காணிக்கை தர்றாங்கன்னா மனம் வந்து தான் தாராங்க. உங்களுக்குன்னு தந்தால் அது உங்களுடைய ஜீவனத்துக்கும் சேர்த்து தான். வசனத்தின்படி காணிக்கை பொருட்கள் ஆசாரியனுக்கு உரியது தான், தப்பே சொல்லலை. ஆனால் அது ஒரு அளவுக்கு மிஞ்சி வரும்போது அது மக்களுக்கு போகணும். அதுதான். உங்களுக்குன்னு எதையும் சேர்த்து வச்சுக்காதீங்க, உங்களுக்குன்னு எதையும் பெருசாக பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறது தான் வசனத்தோட சாராம்சம். அதுதான் சொல்ல வரோம். நீங்கள் வந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு வயலில் போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி அதில் வர்ற வருமானத்தில் தான் சாப்பிடணும், காணிக்கை அப்படியே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படி சொல்லலை. காணிக்கை உங்களுக்கு தான். ஆனால் அது ஒரு எல்லை மீறி உங்களுடைய தேவைக்கு மிஞ்சி வரும்போது அதை சரியாக செலவு பண்ணுங்க, சரியானவங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி அயோக்கியர்கள் பக்கம் நிற்காதீங்க அப்படிங்கிறது தான் இதை சொல்கிறோம். என்னென்ன காரணத்துக்காக அதிமுகவை இருக்கிறீங்களோ, நீங்கள் என்னென்ன காரணத்துக்காக பிஜேபியை இருக்கிறீங்களோ, அது ஒன்றுக்கும் சளைச்சது இல்லாமல் அத்தனை அயோக்கியத்தனங்களையும் அத்தனையும் சாத்தானிய செய்கைகளையும் செய்கிறது தான் இந்த திமுக. அதனால நீங்கள் 4 பேர் அமைதியாக உங்களுக்கு பிடிச்ச திமுகக்கோ அதிமுகக்கோ ஓட்டு போடுறதை பற்றி இங்கே பிரச்சனை இல்லை. நீங்கள் போய் அவங்க கூப்பிட்டாங்கனாலோ, இல்லை அவங்க மிரட்டி கூப்பிட்டாங்களா, அன்பா கூப்பிட்டாங்களா, வேறு வழி இல்லாமல் போனீங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் வந்து மனப்பூர்வமாகவே போனதாகவே வச்சுப்போம். இல்லை அவங்க கூப்பிட்டாங்க, அழைச்சாங்க, மரியாதை நிமித்தம் போனதாகவே வச்சுப்போம். நீங்கள் போய் இதை வந்து பிரகடனப்படுத்துறதுனால உங்களை பின்பற்றுகிறவ லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம போதகர் போயிட்டாரு, நம்ம ஃபாதர் போயிட்டாரு, பாஸ்டர் போயிட்டாருன்னு அந்த கட்சிகளுக்கு வாக்களிக்கிறதுனால திருடர்களோட திருட்டு காரியத்தில் உங்களுக்கு பங்கு வந்துடுறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் லட்சக்கணக்கான மீண்டும் இவங்களை அரியணையரை வச்சு ஓட்டளிக்க மக்களுடைய கிறிஸ்தவ மக்களுடைய ஓட்டுக்களை போட வச்சு கோடிக்கணக்கான தமிழக மக்கள் வயிற்றில் அடிக்கிறீங்க. அவங்க தலையில் மண்ணள்ளி போடுறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கீங்க. அப்படின்னா குற்றம் செய்கிறவனை விட குற்றம் செய்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்கிறவனுக்கு, காரணமாக இருக்கிறவனுக்கு தான் உலக பிரகாரமான சட்டத்திலேயே அதிகபட்ச தண்டனை. அப்படின்னா இந்த உலகத்தையே படைச்சதா நம்பக்கூடிய இயேசு நியாயம் தீர்த்தா அவங்களை எப்படி நியாயம் தீர்ப்பார்? அநேக அடிகளுக்கு நீங்கள் பார்த்துருவாங்க. அவ்வளோதான். ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். அதாவது சமீபத்தில் நம்மளை வந்து உரைய வச்ச ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். திருத்தணியில் ட்ரெயினில், அதாவது ரயிலில் போயிட்டு இருந்த கூடிய ஒரு வட மாநில இளைஞனை 4 சிறுவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பைத்திய சைக்கோக்கள், போதை வக்கரங்கள் என்ன செஞ்சுருக்குன்னா செதிலாக வெட்டி வந்து விளையாடி இருக்காங்க. வந்து ஜீரணிக்கவே முடியலை. ஏன்னா எல்லாமே நம்முடைய பிள்ளைகளை ஒத்த வயதுடைய பிள்ளைகள். ஒரு பக்கம் அந்த இளைஞன், அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞன் கையேறு நிலையில் இருக்கான். அவனை எதிர்த்து பேச முடியலை, எதிர்த்து போராட முடியலை. அவனுக்கு புரிஞ்சு போச்சு இது ஃபுல் போதை, இதை எது செஞ்சாலும் இது ரொம்ப வினையாயிருமோ, ஒருவேளை அமைதியாக இருந்துட்டோம்னா விட்டுற மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஏக்கத்தோட நம்ம அமைதியாக இருந்து தப்பிச்சிடலாம், ஒருவேளை நம்ம அமைதியாக இருந்தால் விட்டுற மாட்டானுங்களா அப்படிங்கிற உயிர் பதப்பதைப்பு, ஒவ்வொரு நொடியும் உயிர் பயத்திலேயே இருக்கிற அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது சத்தியமாக சகிக்கவே முடியலை. கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு அந்த இது, அதாவது இது ரொம்ப யோசிச்சா பைத்தியம் பிடிச்சிற மாதிரி இருக்குது. அது வேறு விஷயம். இப்படி பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த
கூலிக்காக கொலை பண்ணுறவங்க கூட இப்படி கதற கதற பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த பசங்க போதையில் உட்காந்து ரீல்ஸ் முகத்தில் தங்களை தாங்களே பெரிய இதாக காட்டிக்கிறதுக்காக நாங்களும் ரவுடி தான், நாங்களும் இனிமேல் வந்து ஒரு பெரிய ஆளாக ரவுடியாக வர்றதுக்கு, அதாவது பலர் வந்து திமுக பாஜக மாதிரி கேடுகட்ட அரசியலில் தங்களை ஐக்கியமாக்கிடுவாங்க கெத்து காட்டுறதுக்கு, பணம் சம்பாதிக்க. இதுக்கு கெத்து காட்டுறதுக்கு இந்த ஒரு ரவுடி பாதையை தேர்ந்தெடுத்துட்டு இன்னைக்கு காட்டப்படும் படங்கள் நிறைய பேர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய பேரை உச்சரிச்சதை பார்க்க முடியும். உண்மையிலே அது ஒரு வகையில் உண்மைதான். தன்னுடைய படத்தில் நியாயமாவோ அநியாயமாவோ ரத்த வாசனையாக தான் இருக்கும். நாம் வந்து அந்த படம் பார்க்கும்போது நாமளே அந்த ரத்தத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஒரு உணர்வை கொடுக்குற மாதிரி அவருடைய படம் இருக்கும். இதனுடைய பின்விளைவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு காரணம், கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னொன்று உளவியல் சார்ந்து நம்ம பார்க்க போனோம்னா 4 பேருக்காக நான் துளி கூட வக்காலத்தோ பரிதாபமோ இல்லை பரிந்து பேசவோ இல்லை. ஏன்னா இது வந்து சுத்த சைக்கோக்கள். இந்த எப்படி ஒரு வெறி பிடிச்ச ரேபிஸ் பிடிச்ச நாயை நம்ம உயிரோட வைக்க முடியாதோ அது மாதிரி அதுதான், அதுக்கு சமந்தான் இந்த 4 பசங்க. அதனால இவங்க கனப்பொழுதில் தெரிஞ்சிருவாங்க, நாளைக்கு சமூகத்தில் நல்ல இதாக ஆகிடுவாங்களான்னா அது வந்து ஒரு 99% கஷ்டம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்ட ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனையில இவங்க வளர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நல குழுமத்திலையும் வேலை பார்த்துருக்கேன். அதனால் நம்மக்கிட்ட வர பிள்ளைங்கள்ட்ட பிரச்சனையோடு அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. போதையில் மீட்டு தாங்க, கவுன்சிலிங் கொடுங்க, இல்லை போதை மறுவாழ்வு மையங்களில் வந்து இந்த பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கு நாங்கள் தான் ஆர்டர்ஸ் போடணும். அந்தந்த மாவட்டத்தில் உள்ள சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி தான் இந்த மாதிரி சிறுவர்கள் சம்மந்தமாக எந்த ஒரு பாதுகாப்பு இல்லத்தில் கொடுக்கணும்னாலும் முதல்ல அவங்க ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்தா தான் அந்த இல்லங்களில் சேர்க்கணும். அப்போ அதுக்கு வரும்போது நாம் பேசுவோம். நமக்கு கவுன்சிலிங்கும், அதாவது ஆலோசனை வழங்குதலும் அதில் ஒரு பணி. அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெற்றோர்கிட்ட கூட்டிகிட்டு வர தெரிஞ்சவங்க கிட்ட, ஊரில் இருக்கும் சில பேர் வருவாங்க சிபாரிசுக்காக, நம்ம சொன்னால் கேட்பாங்கன்னு நினச்சிட்டு வருவாங்க. பிள்ளைகள்கிட்ட எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பேசணும்னா உளவியல் சிக்கல்கள் அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பிரிந்து போன குடும்ப உறவுகள், அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை சேர்ந்தே இருந்தாலும் கணவன் குடிச்சிட்டு வந்து குழந்தைகள் முன்னாடியே அருவருப்பாக பேசுறது, அருவருப்பாக நடக்கிறதுன்னு அவங்களுடைய சின்ன குடிசைக்குள்ள எல்லாவித காட்சிகளையும் அவங்க வந்து காண நேரிடும். அடிதடியும் பார்க்க வேண்டியது வரும், அம்மா அப்பா உறவையும் பார்க்க வேண்டியது வரும். அப்படின்ட்டு நிறைய அவங்களுக்கு சைல்டுஹுட் ட்ராமா அப்படிம்பாங்க. அது மாதிரி குழந்தை பருவத்திலேயே அவங்கள மனசில் கிரகிக்க முடியாத சம்பவங்களால் அவங்க ரொம்ப குழப்ப மனநிலைக்கு போய் அவங்க ஒரு உளவியல் மன உளைச்சல்ல உளவியல் சார்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மனம் பிறழ்ந்த நிலையில் இருப்பாங்க. இது வெளியில் தெரியாது. அப்போ இன்னொன்று அவங்க சார்ந்த சமூகம், குறிப்பிட்ட சமூகத்தில் நான் நிறைய காணொலியில் இதை பற்றி பார்க்கும்போது இதை குறிப்பிட்டிருந்தாங்க நிறைய பேர். ஒரு குறிப்பிட்ட சமூகம் தன்னை வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களா, நாங்கள் எப்படி தெரியுமா அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக, தங்களை அடையாளப்படுத்துவதற்காக தங்களுக்குன்னு ஒரு முடி, அதாவது ஸ்டைல் மகளா முடி சிகை அலங்காரம், தங்களுக்குன்னு ஒரு உடை அலங்காரம், அப்படி புள்ளிங்கோ அப்படின்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொறுக்கித்தனமான ஒரு உடல் மொழியோட உடல் வாகுவோட தங்களை மாற்றிக்கொண்டு தனிச்சு தெரியுவாங்க. இதை அவங்க விரும்புகிறாங்க. இப்படியாவது நம்ம தெரியப்படணும், இப்படியாவது நம்ம அடையாளப்படுத்தப்படணும்னு விரும்புகிறாங்க. அடுத்து படிப்புல சுத்தமா நாட்டமே கிடையாது. ஏன்னா நம்முடைய கல்வி முறைகள் அப்படி இருக்கு. இதுவும் ஒரு உளவியல் சிக்கலுக்கான காரணம் தான். ஏன்னா எந்த பிள்ளையும் ஒரு நல்லா படிக்கிற பிள்ளைங்களை தவிர மீதி நீங்க எந்த பிள்ளைங்களும் கேட்டீங்கன்னாலும் பள்ளி கூட விடுமுறை விட்டாச்சுன்னா ஓன்னு குதிக்கிறத நீங்க பார்க்கலாம். ரொம்ப அது புத்தக புழுவாருங்க. அவங்களுக்கு தான் லீவ் விட்டாலே பிடிக்காது, பள்ளி வாசல்லே பள்ளியா கிடக்கணும்னு நினைப்பாங்க. மீதி எல்லாருமே பள்ளினா அலர்ஜி, படிப்புனா அலர்ஜி, ஆசிரியர்கள்னா அலர்ஜி. அதுக்கு காரணம் இந்த அரசு பள்ளிகள் ஆசிரியர்களின் அக்கறையின்மை. இப்போ ரொம்ப அக்கறையோட பேசினா ஆசிரியர்களுக்கே படிச்சிருவாங்க இந்த பிள்ளைங்கோக்கள், அது வேற விஷயம். ஆனால் பொதுவாக நான் சொல்கிறேன், எந்த அக்கறையின்மை எந்த ஒரு செயல்பாடும் வந்து பிடிக்கிற மாதிரி செயல்பட மாட்டாங்க. படி ஒன்று தனியார் பள்ளிக்கூடங்களில் படின்னு கொல்லுவாங்க, இல்லை அரசு பள்ளிகளில் கண்டுக்காமலே விட்டுருவாங்க. இஷ்டத்துக்கு விட வந்து அது வெளியில் சுற்றுறது அப்படி இப்படின்ட்டு அந்த படிப்பின் மேல் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாங்க, நான் நான் ஆட்சி செஞ்சோம்னா நான் நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க ஆசையாக ஓடி வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு விட்டால் யானையா ஞாயிற்றுக்கிழமை லீவு விடுறீங்க, எப்படா திங்கள் வரும்னு காத்து கிடப்பாங்க. நான் அந்த மாதிரி அவர்களுக்கு உளவியல் சார்ந்த கல்வியை கொடுப்பேன், விளையாட்டு போக்கிலேயே படிக்கிற மாதிரி ஆக்குவேன். அவங்களுடைய கல்வி கூடங்கிறது ஒரு சிறை கூட மாதிரி படிப்புன்ட்டு மூளை போட்டு பிதிக்கி எடுக்காம, மனசை போட்டு பிழிஞ்சு எடுக்காம, அவர்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களுடைய நாட்டத்தை நல்ல விதமான நாட்டங்களில் அவங்கள வந்து ஆசைப்பட வச்சு அந்த அவங்களுக்கு எதில் அவங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கிறோம் அதை கற்றுக் கொடுக்குறதுல விளையாடி படிக்கிறது, எதையுமே ஒரு மன அழுத்தத்துக்கு உண்டாக்கி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் ரொம்ப லகுவாக ஆசாசியாக கற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லுவார். இது என்னுடைய கனவு இப்படி தான். ஏன்னா நான் ஆசிரியராக பணியாற்றும் போது இவிஎஸ் ஆசிரியராக ஒரு வருடம் பணியாற்றினேன். ப்ரைமரி லெவலில் தான், அதாவது 1லேருந்து 5 வரைக்கும் உள்ளதான் எடுத்திருப்பேன். அப்போது அந்த 1, 2, 3 அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் வந்து எப்போவுமே ஹோம்ஒர்க்கு எழுதிட்டு வாங்க. இவிஎஸ் டீச்சர்னால் சூழ்நிலையியல். அப்போ அவங்களுக்கு வந்து போய் இதை வந்து எழுதிட்டு வாங்க, 5 தடவை எழுதிட்டு வாங்க, வீட்டு பாடமாக இதை எழுதிட்டு வாங்கன்னு கொடுக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலமும் தமிழும் வீட்டு பாடமாக கொடுக்கலாம். அது 4 வரி நோட்டு, 2 வரி நோட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோட்டில் வந்து அவங்களுக்கு அதை கொடுக்கலாம். ஏன்னா எழுத்து வடிவம் பெறணும், அந்த எழுத்து ஆங்கிலத்தில் எழுதுவது எப்படின்னு அவங்க கற்றுக்கணும், தமிழில் எழுதுறது எப்படின்னு கற்றுக்கணும். அதனால துணைக்கால் எங்கே போடணும்,
தெரியணும், எல்லாமே அவங்களுக்கு தெரியணும். ஆங்கிலம்னா எது கேபிட்டல் லெட்டர் எது ஸ்மால் லெட்டர் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். அதனால அந்த கைவண்ணத்துக்காக தமிழும் ஆங்கிலமும் வீட்டு பாடமாக கொடுக்குறத மட்டும் என்னால் ஓரளவு ஏற்றுக்க முடியும். மற்றபடி இவிஎஸை போய் வீட்டு பாடமாக கொடுக்கறதுக்கு நான் இருந்த ஒரு வருடமும் இவிஎஸ் வீட்டு பாடம் கொடுத்ததே கிடையாது. என்கிட்ட பிரின்ஸ்பால் வந்து சண்டை போடுவாங்க, நான் கண்டுக்கவே மாட்டேன். பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் நீங்கள் எதுவுமே வீட்டு பாடம் கொடுக்க மாட்டேன்னு நான் இல்லையே நான் வீட்டு பாடம் கொடுப்பேனே அப்படின்ட்டு நான் படிக்க தான் சொல்லிட்டு வந்திருப்பேன். இன்றைக்கி 5 ஃபில்லப்ஸ் படிச்சுட்டு வா, 1 வேர்ட் 5 படிச்சுட்டு வா அப்படின்ட்டு அதை தான் எழுதி கொடுத்துருப்பேன். நான் எதை படிக்க சொன்னோம் அதை படிச்சுட்டு வந்தால் போதும், அடுத்த நாள் அதை அவங்கள்ட்ட கேட்பேன், ஸ்பெல்லிங் கேட்பேன், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேனே தவிர எழுதுறது ஓவர்லோடாக கொடுத்து எழுத வச்சு அவங்கள வந்து மனமடிவுக்குள்ளாக்கணுங்கிறது எண்ணம் எனக்கு அப்போவே கிடையாது. எப்போ 2013 நான் அப்படி பண்ணுவேன். அப்போது ஏன் அண்ணன் சீமான் பக்கம் நிற்கிறோன்னா நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. அவரும் அப்படி தான் சிந்திக்கிறார், அவரும் அப்படி தான் செயல்படுத்தணும்னு விளைகிறார். எந்த துறையில் அவர் எதை பேசினாலும் அது நம்ம எண்ண ஓட்டத்தோடு அது ஒத்து போகுது. நாம் என்னென்னா நல்ல விதமாக மக்களுக்கு செய்யணும், மக்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறோமோ அதே எண்ணத்தை தான் அவர் வெளிப்படுத்துவார். அதனால தான் அவரை பின்பற்றுறதுக்கு முக்கியமான காரணமும் கூட. சில இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணகி நகர் இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சிக்கல்களை அதிகம் பார்க்கலாம். ஏன்னா நான் செங்கல்பட்டில் அந்த பணியில் இருக்கும்போது கண்ணகி நகரில் செம்மஞ்சேரியிலேருந்து தான் அந்த போதை மறுவாழ்வுக்கு பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கு நிறைய வருவாங்க. அப்போ அந்த சைல்டு ஹெல்ப்லைன்ட்ட அவங்கக்கிட்ட என்ன விசாரிச்சிங்க என்ன தகவல் கேட்கும்போது அவங்க சொல்கிறது இதுதான் போதை. அது அந்தந்த கவுன்சிலர்கள் கண்ணசைவில் நடக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ சுப்பிரமணியன் அவர்கள் 0% கஞ்சா எங்கேயாவது விற்றாங்கன்னா எதிர்கட்சிகள் சொல்லணுமா, இவங்க காவல்துறை சும்மா இருக்குமா சம்பளம் வாங்கிட்டு, இவர்களுடைய துறைகள் சும்மா இருக்குமா, சைஃபர் கிரைம் துறை சும்மா இருக்குமா, சம்பளம் வாங்கிட்டு இவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களாம். எதிர்கட்சி வந்து எந்தெந்த கடையில் விற்குதுன்னு இவங்களுக்கு துப்பு கொடுக்கணுமா, துப்பு கொடுத்தா என்ன ஆகுங்கிறது தெரியும். அப்போ அதிமுக ஆட்சி காலத்திலேயே இதை வந்து கேள்விப்படும் போது அப்போ சொல்லுங்க, நான் வந்து வேணா சைஃபர் கிரைமுக்கு எழுதுறேன், இல்லைனா காவல்துறை கமிஷனருக்கு நான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து தகவல் மட்டும் தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு சைல்ட்லைனும் அது சார்ந்த அந்த மக்களை மறுத்துட்டாங்க. சைல்ட்லைன் பணியாளர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் பயப்படுறாங்க, என்னதான் நாங்கள் வந்து ரகசியம் பேணப்படும் அவங்களை காட்டி கொடுக்க மாட்டோம்னு சொன்னாலும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னார் தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இதே காவல்துறை வந்து எங்கெல்லாம் பொய் வழக்கு போடும். எப்போவோ என் பையன் ஒரு அடிதடியில் இருந்திருப்பான், அதுக்கு கூப்பிட்டு வந்து வச்சு அடி பின்னி படலை எடுத்து தூக்கி ஜெயிலில் வச்சுட்டு அனுப்புவாங்க, அதனால நாங்கள் சொல்லவே மாட்டோம்னு ஒதுங்கிட்டாங்க. அப்போ எதுவுமே சொல்லாதப்ப நம்மளால அப்படியும் நான் வந்து அப்போ இருந்த டிஜிபிக்கு எல்லாம் கடிதம் போட தான் செஞ்சேன். போட்டதுக்கு ஒரு நாள் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்துனாங்க, அவ்வளோதான். அதோட எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே அந்தந்த ஆட்சி அதிமுக திமுக இவங்க இந்த கவுன்சிலர்களோட கமிஷன் அந்த கண்ணாசைவில் தான் இதெல்லாம் நடக்கிறதுனால இதை தடுக்கிறது குதிரை கொம்பாக இருக்குது. ஏன்னா ஆட்சியாளர்களே இங்கே தவறாக இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது தான். ஏன்னா டாஸ்மாக் விற்கிறது யார்? சுப்பனும் குப்பனுமா டாஸ்மாக் வித்துட்டு இருக்காங்க. சினிமாத்தனமா இதே தான். தாவிக்க தலைவர் மட்டும் எப்படி நடித்தார்? இதே தான். அடி தடி வெட்டு குத்து கேங்ஸ்டர், இதுதான். சமீபத்திய படங்கள் எல்லாமே கேங்ஸ்டர் சம்மந்தப்பட்டது தான். ஒரு நல்ல சமூக அக்கறை கொண்டவர்கள் இதை மறுக்கணும். எம்ஜிஆர் அவர்கள்லாம் நான் குடிக்கிற மாதிரியே நடிக்க மாட்டேன்னு சொன்னவர், நடிக்கிறதுக்காக கூட பிடிக்க மாட்டேன்னு சொன்னவர் மத்தியில் இவங்கெல்லாம் கமர்ஷியல் படத்துக்காக பணத்துக்காக எவ்வளோ எல்லாம் தாண்டி நடிக்கிறாங்க. அது நீ கிறிஸ்தவ தானே, போய் ஜெபி, இவர்களுக்காக ஜெபி, தலைவர்கள் சரியில்லை தவறு செஞ்சாங்கன்னா நீ ஜெபி அப்படிங்கிறாங்க. நான் ஜெபிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஊடகத்தில் மைக்கப்பட்டு ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவ கிடையாது. நான் ஊழியம் செய்யலை, நான் வந்து சுவிசேஷம் சொல்ல போகலை. என் கண்ணு முன்னாடி தமிழ் மக்கள் மேலே இப்படி மண்ணளி போடுறீங்களே ஆதங்கத்தில் வசனங்களோட அவங்களை சுட்டி காட்டுனே தவிர என் வேலை ஊழியம் கிடையாது. எனக்கு அந்த பாரம் கிடையாது. என்னுடைய அழைப்பு அது இல்லை. என்னுடைய அழைப்பு சமூகத்துக்காக போராடுகின்ற ஒரு பக்கம் நிற்கணும், ஒரு தலைவன் பக்கம் நின்று சமூகத்தை எப்படியாவது ஒரு என்ன மாதிரியே யோசிக்கக்கூடிய ஒரு தலைவன் வென்றுட்டான்னா இந்த சமூகம் ஓரளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய சீரழிவுலேருந்து கொஞ்சம் காப்பாற்றப்பட்டுருமேங்கிற ஒரு நப்பாசையில் இந்த அரசியல் களத்தில் நிற்கிறேனே தவிர எனக்கு ஊழியங்கிறது எனக்கு கையளிக்கப்படலை அப்படிங்கிறது தான். இன்னொன்று ஜபிக்கிறது என்ன ஜபிங்கிறீங்களே, அப்போ நான் இப்போ கூறிய பாஸ்டர்கள் இவங்கெல்லாம் ஜபிக்கலையா? கருணாநிதி அவர்கள் காலத்திலேருந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இந்த டாஸ்மாக் இருக்குது, அவர் தான் இதை திறந்து வச்சார், இவர் தான் திறந்து வச்சார், நாங்கள் நடத்துகிறோங்கிறீங்களே, அப்போலேருந்தே நீங்கள் ஜெபிச்சோம், இன்னும் இந்த சாத்தானை நீங்கள் இது பண்ண முடியலையா? அப்போ நீங்கள் ஜெபிக்கலையா? சரி, நீங்கள் ஊடகத்தில் சத்தியம் டிவியில எல்லாம் குறிப்பிட்ட போதகர் வந்து உலகத்தின் பாவத்துக்காக ஜெபிக்கிறீங்க, உலக ஐக்கியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, இஸ்ரேல் போர்னா ஜெபிக்கிறீங்க, இல்லை இந்தியாவில் வந்து எலெக்ஷன் வந்துனா ஜெபிக்கிறீங்க, விடாமல் கொரோனா காலத்தில் ஜெபிச்சிங்க, எல்லாமே ஜெபிச்சிங்களே. இப்போ டாஸ்மாக் மூடப்படலை, இதெல்லாம் போதையினால் தானே நடக்குது. அதிமுக ஆட்சியில் ஜெயராஜ் பெரிக்ஸ் அப்படிங்கிற அந்த லாக்அப் டெத்து கூட்டிகிட்டு போய் அடிச்சே கொன்னதுக்கு அவ்வளவு ஜெபம், அவ்வளவு பிரசங்கம், சாத்தானிய செய்கைக்கு இதுதான் காரணம், இது ஒழிக அப்படின்லாம் ஜெபிச்சிங்களே. இப்போ திமுக ஆட்சியில் எந்த மரணங்களும் காவல்துறை கஸ்டடி மரணங்கள் நடக்கலையா? ஏன் திருப்புவனம் அஜித் அந்த அடிச்சே கொன்னாங்களே காவல்துறை, அப்போல்லாம் யாராவது ஜெபிச்சிங்களா? மேடை போட்டு யாராவது இதுக்கு கண்டன குரல் கொடுத்தீங்களா? ஜெயராஜ் பெரிக்ஸ்னா கிறிஸ்தவன்,
அப்போ கூட அந்த கிறிஸ்தவனுக்கு தான் பேசணும். என்ன ஒரு அப்போ திமுக கருணாநிதி என்ன கிறிஸ்தவரா, ஸ்டாலின் என்ன கிறிஸ்தவரா, எதுக்கு போய் அங்கே போய் போட்டு நிற்கிறீங்க, காரியம் ஒன்றா ஓட்டிட்டு இருப்பீங்க. அதுதான். அப்போ அந்த அஜித், அந்த திருப்போணம் அஜித்துக்கு கொலைக்கு காரணமான நிக்கிதாங்கிற பெண்மணியை இன்னும் கைது கூட பண்ணல. ஏன்னா மேலிட தொடர்பான், மேலிடம் வரைக்கும் அவங்களுக்கு பின்புலம் பக்கபலமாக இருக்குதான். அதனால் அவங்கள இன்னும் விட்டு வச்சிருக்குது. நீங்கள் ஜெயராஜ் பெரிசி மட்டும் இன்னும் நியாயம் கிடைக்கலன்னா அப்போ திருப்போணம் அஜித்துக்கு மட்டும் இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி இது கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்களா அந்த காவல்துறை? அதை உங்கள் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கவனிச்சாரா, கேட்டாரா? ஏன் இது கூட முடியலை, கண்ணு முன்னாடி எல்லாம் ஆதாரமும் இருக்குது, ஏன் இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண கேட்க எவ்வளோ நேரம் ஆகும்? அவருக்கு இதெல்லாம் கவனிக்காமல் வேறு என்ன வேலை? ஒன்றா கவனிக்க முடியாட்டியும் எது பேசப்பட்டதோ, எது சமூக ஊடகங்களில் பரவப்பட்டதோ, எது பெரிதும் பாதிக்கப்பட்டதோ அதை பற்றி பேசணும், அதுக்கான ஆக்ஷனை கவனிக்கணும்ல. எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு தானே அவரை தலைமை பொறுப்பில் கொண்டு வச்சிருக்கு. அதை பற்றி ஏன் இதுக்கெல்லாம் காரணம் டாஸ்மாக் தானே ஏன் தைரியமாக இப்போ உங்களால் ஜெயிக்க முடியலை? ஏன் இதே மாதிரி இன்னும் டிவிகளில் ஊடகங்களில் தெரிகிற மாதிரி ஒளிபரப்பி உங்களுடைய பிரசங்கங்கள் எல்லாம் ஒளிபரப்ப தானே செய்கிறீங்க? ஏன் இப்போது போதை நடமாட்டம் அதிகமாக இருக்குது? போதையில் சிக்கி இதே திமுக ஆட்சியில் அவ்வளோ கொலைகள், அவ்வளோ படுகொலைகள், அரசியல் படுகொலைகள் எல்லாமே நடக்குது. நீங்கள் ஏன் தைரியமானவங்களாக இருந்தால், நீங்கள் உண்மையிலே தீர்க்கதரிசியாக இருந்தால் சரி, நீங்கள் ராஜாவை நேருக்கு நேர் தான் குறை சொல்ல முடியாது, உங்களுக்கு அந்த தைரியம் கிடையாது, நீங்கள் நாத்தான் தீர்க்கதரிசி கிடையாது, தாவீதை பார்த்து நீங்கள் தவறு செய்தீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு அந்த அழைப்பு தரல. வேறு சுவிசேஷம் சொல்கிறது தான் உங்களுக்கு அழைப்பு. எது பாலிஷோ எது வலிக்காதோ அதை மட்டும் தான் செய்வீங்க. இதே பிரசங்கங்களில் இதில் டாஸ்மாக் என்னும் சாத்தான் ஒழிக, டாஸ்மாக் மூடப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே டாஸ்மாக் வெடித்து சிதறுவதாக. யாருக்கும் பிரச்சனை, வெடித்து சிதறனா உடனே வேலை செய்கிறவங்க வேணால் பாதிக்கப்படலாம். மூடப்படுவதாக அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கலாமே, பகிங்கரமாக ஜெபிங்க. ஏன் வீட்டை பூட்டிட்டுலாம் இதை ஜெபிக்கக்கூடாது? ஏன்னா ஜெயராஜ் பெனிஸுக்கு நீங்கள் திறந்த வெளியில் ஜெபிக்க முடியுது. அதிமுக ஆட்சியில் அக்கப்போர் நடக்கும்போது பிரசங்கத்தில் வெளிப்படையாக அதை பேசி ஒளிபரப்ப உங்களுக்கு தைரியம் இருக்குது. அதே அப்படின்னா இப்போவும் திமுக ஆட்சியில் டாஸ்மாக் எடுத்து ஜெபம் பண்ணிங்க பார்ப்போம். டாஸ்மாக்கை மூட முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் மனதை திறந்தருளும் இயேசுவே அப்படின்னு ஜெபிங்க, ஒளிபரப்புங்க. அப்போ தான் நம்ப முடியும் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா இல்லையான்னு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மண்ணை வெட்டி வித்து திங்கிறார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையும் மொத்த அமைச்சரவையும் எம்எல்ஏக்களும் கன்னியாகுமரியில் மலையை வெட்டி வெட்டி பாலம் பலமாக விற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த அவர்கள் மனதை மாற்றும் இயேசுவே, இந்த கன்னியாகுமரி மலைகளை வெட்டி 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 செல்பவர்களை நீர் திருத்துங்க இயேசப்பான்னு பயங்கரமாக ஜெபிங்க, ஒளிபரப்புங்க. அதை செய்ய மாட்டீங்க போகுது. இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம், இந்த 4 சிறுவர்களை ஒரு பையனை தப்ப விட்டுருக்காங்க. அதுவும் உடல்நிலை காரணம் மோசமாக இருக்குது. அவனுக்கு உடல்நிலை, அவன் வெட்டுன்னு வெட்டுறான், நல்லா கெத்தா நின்று தெம்பா நின்று. அவனுக்கு என்ன உடல்நிலை மோசம், என்ன ஆச்சு? இந்த பையன் திருப்பி என்னை கடிச்சிட்டானா, திருப்பி அடிச்சிட்டானா? அவன் பொம்மை போல் உட்காந்து ஐயோங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான், செல்ல மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் வெட்ட அசையாமல் உட்காந்துட்டு இருக்கான். இந்த புள்ளிங்கோக்கு பின்புலமாக இருக்கிறத இப்போ யாரு? கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட சமூகத்தோட தலைவராக தான் இருக்கும், இல்லை தலைவரோட அள்ளக்கைகளாக இருக்கும். அதனால ஒரு பையனை என்ன செஞ்சுட்டாங்க, தப்ப வச்சுட்டாங்க. இப்படி சட்டப்படி அந்த பையனையும் கைது பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் செங்கல்பட்டில் இருக்காங்க வச்சு நீங்கள் அரசு பராமரிப்பில் கண்காணிப்பில் வைத்தியம் பார்த்து தேர்ச்சி அடைய வைக்கணும். விட்டுறக்கூடாது. அவன் செஞ்ச தப்புக்கு நீங்களே வைத்தியம் பார்த்துட்டு வாங்கன்னு விட்டுறீங்கன்னா சட்டப்படி தவறு. இது கூட தெரியாமல் இருக்கு. ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி எல்லாத்துக்கும் சிறுவர்கள் செஞ்ச தப்புக்கு மன்னிப்போ, இல்லைன்னா இது சின்ன பையங்க செஞ்சுட்டாங்க அதெல்லாம் ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அனுப்புவோன்னு எல்லாத்துக்கும் கிடையாது. திருடின சைக்கிள் செயின் திருடினதுக்காக, இல்லை பிக் பாக்கெட் அடித்த சிறுவர்களையே அதே செங்கல்பட்டு சீர்திருத்த பள்ளியில் வருஷக்கணக்காக வச்சுருக்காங்க. எனக்கு தெரியும். நான் ஒரு பையனா 3 வருடமாக போய் பையனா நான் அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்தனால, அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது அப்படிங்கிறனால நான் அவன்கிட்ட கொஞ்சம் ஆதரவாக பேசுவேன். அவன் திருட்டு கூட்டத்தோடு சேர்ந்து திருடினால அவன் அங்கே வந்தான். அவன் ஒரு ஹோமில் வளர்ந்த பையன் வேறு. அங்கே செங்கல்பட்டு சைடில் ஒரு ஹோமில் வளர்ந்த பையன். ஹோமில் இருக்கும்போதே அவன் கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் இருந்தான். அதுக்கு பிறகு கண்ணகி நகர் தான் அவன் வீடு. அங்கேயும் இதே மாதிரி கூலி விற்கிறது இந்த மாதிரி இருக்கனால தான் அந்த கும்பலோட சேர்ந்து இதாகும்போது அவன் இந்த சீர்திருத்த பள்ளியில் வந்தான். நான் அப்போ அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற அந்த ஒரு நானாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவனுக்கு அம்மா அப்பா இல்லாம நம்மக்கிட்ட தெரிஞ்சு நமக்கு வழக்காக வந்த பையனையாவது கொஞ்சம் இது பண்ணிடுவோன்ட்டு அவனுக்கு நான் கவுன்சிலிங் கொடுப்பேன். அப்போது கொலை செஞ்சவனை விடவே கூடாது. ஆக்சுவலாக ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி கொடூரமான கொலை செஞ்சாலோ, கொடூரமாக வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சாலோ, அவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் அவர்களை அந்த 18 வயசு வரைக்கும் சிறுவர்கள் சீர்திருத்த சிறப்பு பள்ளிக்கூடம், சிறப்பு இல்லம் அப்படிங்கக்கூடிய செங்கல்பட்டு அந்த சிறப்பு இல்லத்தில் தான் வச்சுருக்கணும். 18 வயசு முடியும் போது அந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும். நீதிமன்றத்தில் போய் அந்த டைம் நீதிபதிக்கு அவன் சைக்கலாஜிக்கலாக எப்படி இருக்கான், அவனுடைய ரிப்போர்ட்டுகள், அவனுடைய மனமாற்றம் நடந்திருக்கா, இவனை வெளியில் விடலாமா வேண்டாமா, அந்த விவாதங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவர் ஒரு முடிவுக்கு விடலாம். ஆனால் பொதுவாக இந்த மாதிரி கொலை பண்ணாங்க, ரத்தம் பார்க்குற அளவுக்கு கொடூரமாக ஏதாவது செஞ்சாங்கன்னா பொதுவாக நீதிபதிகள் திருப்பி பெரிய சிறைக்கு தான் அனுப்பி 23 வயசு வரைக்கும் அந்த குறிப்பிட்ட 5 வருஷம் 4 வருஷம் ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் தீர்ப்பு கொடுக்கணும்.
ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, கொலை பண்ணிட்டா, 16 வயசு பையன் கொலை பண்ணிட்டா, கடத்தலில் ஈடுபட்டுட்டா, இல்லை பாலியல் வன்புணர்வுகளில் ஈடுபட்டுட்டா, அப்படியே 2 மாதம் 3 மாதத்தில் கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்லேயே கொடூரமான குற்றங்களுக்கு செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு இல்லத்தில் விடுவாங்க. அவங்க அதில் அப்சர்வேஷனில் இருந்து அவங்கள நல்வழிப்படுத்துறது, அங்கேயும் மியூசிக், அங்கேயும் கோல்மால் தான் நடக்கும். அங்கே அடித்தே ஒரு பையனை கொண்டுட்டாங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி, அது ஒரு விஷயம். இப்படி இங்கே திருத்துறதுக்கு நாம் அவங்க கையில் கொடுத்தா அவங்க இன்னும் ரவுடியாக்கியும் விடுவாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களை பொறுத்தது. அவங்களுக்கு சிறப்பு ஆசிரியர்களை வச்சு கல்வி பாடங்கள் கூட கற்றுக் கொடுத்து தேர்வுக்கெல்லாம் தயார் பண்ணுவாங்க. அங்கே அதான் சொல்கிறேன், அரசு பணியாளர்கள் கையில் பாதி இருக்குது. அவங்க நேர்மையாகவும் உத்தமமாகவும் நாம் இதுக்கு தான் அர்ப்பணிச்சிருக்கோம், நம்ம இதுக்கு தான் சம்பளம் வாங்குகிறோம், இதை தான் செய்யணும், இது நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு நினச்சி செஞ்சாங்கன்னா எவ்வளோ பெரிய குற்றவாளியையும் அதுலேருந்து ரொம்ப, அதாவது எல்லாரையும் திருத்தி அப்படி நல்ல மனுஷன் அந்த படத்தில் காட்டுற மாதிரி கவுன்சிலிங் கொடுத்த உடனே, பேசின உடனே, அப்படியே அன்பை பொழிஞ்ச உடனே அப்படியே மாறி ஹீரோ மாதிரி கதாநாயகனாக வந்துடுவான் அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் நம்ம பணி அதுதான். அதை ஆக்குறதுக்கு நாம் என்ன மெனக்கடல் பண்ணுறோம், நாம் எவ்வளோ அதுக்கு வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையும் நேர்மையுமா நமக்கு கையளிக்கப்பட்ட வேலையில் இருக்கும் அப்படிங்கிறத முக்கியம். இந்த கொடூர குற்றத்தை, இந்த கொடூர கொலைகளை, இந்த கொடூரமாக புள்ளிங்க ஸ்டைலில் மனுஷன்னு கூட பார்க்காம செதிலாக வெட்டுறாங்களே, இவங்களுக்கெல்லாம் இந்த தைரியத்தை கொடுக்குறது யாரு? இவங்க பின்புலம் என்ன? இவங்க எந்த பின்புலத்தில் இவ்வளோ துணிகரமாக, துணிச்சலாக, கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல், இறக்கம் இல்லாமல், ஈவு இல்லாமல் கோழியை வெட்டுற மாதிரி வெட்டி போடுறாங்க, இல்லை வெட்டி சாய்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாரித்த வரையிலும் அவங்க ஒரு பெரிய பின்புலத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சோர்ஸ் மூலம் தெரிய வந்தது. ஒரு பெரிய பின்புலத்தில் இருக்காங்க. அவங்களுடைய அப்பா மிகப்பெரிய ஆளாக இருக்கிறாரு. போதையில் பாதையில் செல்லாதீர்கள், ஒரு தகப்பனாக சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் பீலா விட்டுட்டு இருந்தார் இல்லையா, அந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அவங்களோட அப்பா. என்னடா அப்படின்னு பார்க்காதீங்க, அந்த அப்பா டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு டப்பாவாக விற்கிறதுனால தான் இன்றைக்கி இது இந்த அளவுக்கு நிற்கிது. இந்த பின்புலத்தில் தான் அப்பாவே டாஸ்மாக் விற்கிறாரு, அப்பாவே போதையை விற்கிறாரு, அப்பாவே குடிக்க வைக்கிறாரு அப்படிங்கிற மெதப்பதப்புலையும் தெனாவட்டிலையும் தான் அவங்க இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்கங்கிறது என்னோட கணிப்பு.